வணக்கம். சற்று முன் லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி செய்த ஒரு செயல் தற்போது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அப்படி என்ன நடந்தது என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. 64 கோடி பேர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிவில் வெற்றி பெற போவது பாஜக தலைமையிலான கூட்டணியா அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகளை விமர்சித்து வரும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்னும் சற்று நேரம் பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறி வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கொண்டாட்டங்களுக்கு தயாராகி வருகிறது. டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் பெரிய பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் அந்த பந்தலில் வைத்து காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் நடத்துவதற்கும் வெற்றியை கொண்டாடுவதற்கும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் அந்த பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் வெற்றியை கொண்டாட அம்மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவனிஷ் பண்டேலா 100 கிலோ லட்டு ஆர்டர் செய்துள்ளார். கடந்த 2 மக்களவை தேர்தலிலும் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை. இருந்தாலும் இந்த முறை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது. இந்த நிலையில் வெற்றி கொண்டாட்டம் குறித்து தேர்தல் முடிவுகள் வர தொடங்கிய பின்னரே முடிவெடுப்போம் என்று பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவுடே தெரிவித்துள்ளார். மற்றொரு புறம் டெல்லியில் நேற்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வினோத் தாவுடே வெற்றி கொண்டாட்டம் குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை. தேர்தல் முடிவுகள் வெளியாக தொடங்கிய பின்னரே அதை பற்றி சிந்திப்போம் என்று தெரிவித்தார். ஓகே, இது போன்ற தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.